அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி இனிமேல காணொலி ஆரம்பிக்கிறப்ப இதை அடிக்கடி சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்ட்டு. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலி சல்லியர்கள் திரைப்படம் ஏன் எதற்கு. இப்ப சமீபத்துல ஓடிடி பிளஸ் அப்படின்ற அந்த ஒரு வலைத்தளத்துல சல்லியர்கள் அப்படின்னு அந்த அன்பு தம்பி கிட்டு அவர்கள் இயக்கிய படம் ஒண்ணு வந்திருக்கு. அந்த படத்தை நம்ம எல்லாருமே உறுதியா பார்க்கணும். ஏன் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் இந்த காணொலியில பேச போறேன். நான் அதுக்கு முன்னாடி கிட்டுவை பத்தி ஒரு சின்ன வார்த்தைகள், நான் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, கிட்டு அப்படின்ற அவன் வந்து ஒரு பிறவி கலைஞன். அது ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்றத இப்ப சொல்றேன். அதாவது கிட்டு வந்து எனக்கு எப்படி அறிமுகம் ஆறாரு அப்படின்னா, தம்பி கிட்டு வந்து எனக்கு 2016 தேர்தல் அப்ப நாங்க அமெரிக்கால இருந்து சில காணொலிகள் உருவாக்குனப்ப எங்களுக்கு பின்குரல் தேவைப்பட்டுச்சு. அப்ப நான் கிட்ட கிட்ட கேட்டேன், இந்த கிட்டு உங்களுக்கு தெரியுமா யாராச்சும் அப்படின்னா, நானே இந்த வேலையெல்லாம் செய்வேன் அப்படின்னா தம்பி கிட்டு கிட்ட கொடுத்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு வாங்கணும். ஒரு நேர்த்தியான ஒரு படைப்பா இருந்துச்சு. அவர் எங்களுக்கு செஞ்சு கொடுத்த வேலை எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. கிட்டுவோட அந்த காணொலி உருவாக்கம் எல்லாமே. அதுக்கப்புறம் அடிக்கடி கிட்டுவோட பேச ஆரம்பிச்சது. நானும் தஞ்சாவூர், அவரும் தஞ்சாவூர். அப்புறம் 2019 நான் தஞ்சாவூர் போயிருந்தேன். தஞ்சாவூருக்கு வந்திருந்தேன். அப்போ வந்து கிட்டுவோட நான் பேசிட்டு இருந்தேன். கிட்டு கிட்ட சொன்னான்னு, தம்பிக்கு எனக்கு ஒரு பெரிய கோயிலை பத்தி ஒரு காணொலி ஒன்று உருவாக்கணும் தம்பி அப்படின்ட்டு. சரிங்க, என்ன பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை வந்து அவரோட நையப்புடை இதுல வந்து போட்டிருந்தோம். அதாவது இதுவரைக்கும் நான் எவ்வளோ காணொலிகள்ல இருந்தாலும் அந்த காணொலி வந்து ஒரு ஒரு கலைத்திறன் மிக்க ஒருத்தர் வந்து ஒரு காணொலியை உருவாக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு தஞ்சை பெரிய கோயிலை பத்தி. என்ன அர்ஜுன், ஒன்னையும் தஞ்சை பெரிய கோயிலையும் பிரிக்க முடியாது அப்படின்னா, ராஜராஜேஸ்வரமையும் என்னையும் பிரிக்க முடியாது. இது ஏன்னு எனக்கும் தெரியல. அப்ப அந்த காணொலி முடிஞ்சிருச்சு. ஒரு 4 நிமிடங்கள்ல இருந்து 5 நிமிடங்கள் ஓடுகின்ற காணொலி. இந்த கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணீங்களா, அது என்னோட வலைத்தளம், என்னோட முகநூல் பக்கத்துக்கு கூட்டு போகும் ஃபேஸ்புக்கு. அதுல நீங்க பார்க்கலாம் அந்த காணொலியை. அது வந்து ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னாடி நானும் கிட்டும் சேர்ந்து உருவாக்குனது. அப்ப அந்த காணொலி முடிச்சுட்டு நானும் கிட்டும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த காணொலியை நான் சொன்னேன், ரொம்ப அருமையா வந்திருக்கு கிட்டு. ஏன்னா ஏதோ ஒரு திரைப்பட சிறிய ஒரு குறும்படம் மாதிரி இருக்கு உங்களோட காணொலி இதே வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நான் சும்மா கேட்டேன். அது வரைக்கும் நான் கிட்டுவை பத்தி தனிப்பட்ட அவரோட வாழ்க்கையெல்லாம் கேட்டது கிடையாது. நான் கேட்டேன், என்ன பண்றீங்க, நீங்க தஞ்சாவூர்ல தானே இருந்தீங்க, நீங்களும் தஞ்சாவூர்ல எங்க படிச்சீங்க அப்படின்னு நான் கேட்டேன். தம்பி வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை சொன்னார். ஆனா இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சேன் அப்படின்னு. எனக்கு ஒரே வியப்பா போச்சு. ஏன்னா நானும் அந்த பள்ளிக்கூடத்துலப்பா படிச்சேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாண்ணா, நான் அந்த பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன். நீங்க எந்த வருடம் படிச்சீங்கன்னா, என்னோட ஒரு 4 வருடம் சின்னவர் கிட்டு. அப்புறம் எனக்கு வந்து ஒரு 20 வருடங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில பின்னாடி போய் தேடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. என்னன்னா, 1996, 97ஆம் வருடம் வந்து நான் வந்து வேற ஒரு பள்ளிக்கூடம். அப்ப கிட்டு வந்து அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து எங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தார். கிட்டு வந்தா, இப்ப நம்ம எப்படி வந்து ஒரு செலிபிரிட்டி ஒருத்தர் ஓடி போனாருன்னா அப்படியே மக்கள் பின்னாடியே துரத்திக்கிட்டு போறாங்களா, அந்த மாதிரி அவர் வந்து 2வது இல்லைன்னா 3வது தான் படிச்சிருப்பாரு. ஆனா அவருக்கு அப்பவே செலிபிரிட்டி மாதிரி ஒரு கூட்டம் உண்டு. கிட்டு 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 கிட்டுன்னு ஒரு பசங்க எல்லாம் ஓடுவாங்க கிட்டு எங்க போனாலும். எங்க பள்ளிக்கூடத்துக்கு வேற ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து கிட்டுவுக்கு வந்து அவ்வளோ ஒரு கூட்டம். அப்பனா பாத்துங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படின்ட்டு. பயங்கரமா நடனம்லாம் ஆடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் 11வது 12வது நான் கிட்டு படிக்கிற பள்ளிக்கூடத்துல போய் இணைஞ்சேன். 11வது நான் படிச்சுட்டு இருந்தப்ப எங்க பள்ளிக்கூடத்துல எப்படி அப்படின்னா, வரிசையா வெளியில வந்து நீங்க வந்து நின்னீங்கன்னா ஒரு அரங்கு வந்து எல்லா வகுப்புகள்ல இருந்து பாக்குற மாதிரி இருக்கும். நடுப்புற அரங்கம் இருக்கும், சுத்தி வகுப்பறைகளா இருக்கும். அப்ப நீங்க உங்க வகுப்பறை விட்டு வெளியில வந்தீங்கன்னாலே அரங்கத்தை தெரியும். அந்த மாதிரி ஒரு அரங்கத்துல கிட்டு வந்து அப்ப என்ன ஒரு 7வது அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் 11வது படிச்சுட்டு இருந்தேன். வில்லுப்பாட்டு ஒண்ணு போட்டாருப்பா. உங்களால நம்ப முடியுதா? வில்லுப்பாட்டு போடுறான். அத அங்க இருக்கிற பள்ளிக்கூடத்துல இருக்கிற எல்லா மாணவர்களும் உட்கார்ந்து வியந்து பார்த்து, அவ்வளவு ஒரு திறமையான ஒரு வில்லுப்பாட்டுக்காரனா தம்பி மட்டும். பக்கத்துல எல்லாம் உட்கார்ந்து அவருக்கு பக்கத்துல ஒரு 4, 5 பேர் உட்கார்ந்து பாடிட்டு இருப்பாங்க. இவர்தான் முழுமையான மெயின் வில்லுப்பாட்டுக்காரன் அப்படின்னு வச்சுங்களேன். அப்பவே கிட்டுக்கு அவ்வளவு திறமை இருக்கும். அப்ப நான் நினைப்பேன், என்னடா இந்த பையன் இவ்வளவு திறமைசாலியா இருக்கான் அப்படின்ட்டு. எனக்கு அந்த சின்ன வயசுல நான் பார்த்த கிட்டு தான் 2019 என்ன வச்சு காணொலி எடுக்கிறது கிட்டு அப்படின்னு தெரியாது. அந்த காணொலி தஞ்சை பெரிய கோயிலை எடுத்து முடிச்சுட்டு நானும் கிட்டும் பேசுறப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு அந்த கிட்டு தான் இந்த கிட்டு அப்படின்ட்டு. பிறவி கலைஞன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணமே இதான். ஏன்னா சிறு வயதுல இருந்து எனக்கு கிட்டுவை தெரியும். நான் அவனோட அந்த ஆக்கம், அந்த திறன் எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன். நான் 2 பேர் தான் பிறவி கலைஞன்னு கூப்பிடுவேன். ஒண்ணு என் தம்பி சிம்பு, இன்னொன்னு கிட்டு. கிட்டுவை வந்து நான் நேர்ல இருந்தே பார்த்திருக்கேன். என்னால எனக்கு அவ்வளவு வியப்பா இருக்கும். எப்படி ஒரு 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 மனிதனுக்கு இவ்வளவு ஒரு கலை வந்து எப்படி இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப சிறு வயதுல இருந்து கிட்டுவோட அந்த திறனை பாக்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த மாதிரி திரைப்படத்தை பாக்குறப்ப. இதுக்கு முன்னாடி மேதகு படத்துக்கு வரதுக்கு முன்னாடி, மேதகுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறும்படம் ஒண்ணு தம்பி எடுத்திருந்தார். அதையும் நான் பார்த்தேன் நிறைய வாட்டி. அந்த
படைப்பு திறன், அவர் வைக்கிற ஷாட்டு இதெல்லாம் இன்னும் அதாவது அவருக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் பெரிய பொருட்செலவுலாம் வந்துருந்துச்சுன்னா அவர் பெரிய லெவல்ல போயிடுவாரு கிட்டு. அப்ப அந்த படம் பார்த்தோம். மேதகு பார்த்தோம். மேதகுலாம் பொருட்செலவு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் அந்த படம் வந்துச்சு. ஆனா மேதகு வந்ததுக்கு அப்புறம் அவர் சில பேர் சரியான முறையில வழி நடத்தல. அந்த அந்த காலகட்டம், மேதகு வந்த காலகட்டம் நானும் கிட்டு பேசிக்க முடியல. தட்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கிட்ட நான் பேசிட்டு இருந்தப்ப நான் கிட்டு எனக்கு நான் அழைச்சி சொன்னேன், கிட்ட நான் பேசணும் அப்படின்னு. பல வருடங்கள் கழிச்சு நானும் கிட்டும் பேசுவோம் மேதகு வந்து. அப்போ வந்து கிட்டு கிட்ட நான் சொன்னேன், கிட்டு இப்ப நீங்க உணர்றீங்களா, நீங்க வந்து சீமான் அண்ணனை விட்டு கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு. ஆமாண்ணே, என்ன சரியா வழி நடத்தல, தவற வழி நடத்திட்டாங்க அப்படின்னு என்று வருத்தப்பட்டார். அப்ப நான் கிட்ட சொன்னேன், எந்த ஒரு சூழ்நிலையும் சீமான் அண்ணனை விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு அவங்க சீமான் அண்ணன் மேல ஏதாச்சும் ஒரு வருத்தத்துல இல்ல ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில ஏதாச்சும் சொல்லுவாங்க. நம்ம அதை கேட்டுட்டு போயிடக்கூடாது. நம்மளோட சிந்தனை அப்படின்றது எப்பயுமே தெளிவா இருக்கணும் தம்பி. சீமான் அண்ணன் நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது எந்த ஒரு இடத்துலயும் நான் சொன்னேன். ஆமாண்ணா நீங்க சொல்றது சரிதான். அண்ணன் இருக்கிற இடம் ரொம்ப கஷ்டமான இடம் அப்படின்னு நான் சொன்னேன். கிட்டு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், ஆமா தம்பி, அதை யாருமே நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறோம். எல்லாரும் நம்மளோட கண்ணோட்டத்துல இருந்து, நம்மளோட பார்வையில இருந்து சீமான் அண்ணனை பார்க்கலாம். சீமான் அண்ணனோட பார்வையில இருந்து எவ்வளவு கஷ்டம் இதை நடத்துறது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு அண்ணனா நான் வந்து என்னை விட சின்ன பையன், எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன் அப்படின்றதுனால நான் இது பண்ணேன். அப்புறம் அவர் நிறைய படங்கள் எடுத்தார். இந்த சல்லியர்கள், அப்புறம் இன்னொரு படம் ஒன்று கூட எடுத்திருக்காரு போல இருக்கு. அப்புறம் சல்லியர்கள் வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, தம்பியோட படைப்பை திரும்ப பார்க்க போறோம் அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணேன்னா என் குழந்தைகளோட உட்காந்து இந்த படத்தை பார்த்தேன். சரி, இப்ப இந்த படத்தை பத்தி பேசும். முதல் சில பேருக்கு நன்றி சொல்லணும் இந்த படத்துக்காக. முதல்ல அண்ணன் கருணாஸ் இந்த படத்தை எடுத்ததுக்கு பொருட்செலவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. அடுத்தது அண்ணன் சுரேஷ் காமாட்சி இந்த படத்தை வெளியிட்டதுக்கு ஓடிடி பிளஸ்ல, அப்புறம் கேபிள் சங்கர் ஓடிடி பிளஸ்ல இதை வெளியிட்ட ஐயா கேபிள் சங்கருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கடைசி எனது அன்பு தம்பி கிட்டு. இப்ப இந்த படத்துல நடிச்சவங்க அண்ணன் சீமான் அண்ணன் போய் இதை பத்தி பேசிருக்காங்க. 3 வருடங்களா இந்த படம் வெளிவராம இருந்திருக்கு. எவ்வளவோ சிக்கல்கள் பாருங்க ஒரு தயாரிப்பாளரா. ஆனா எனக்கு என்ன இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த படம் வந்து தமிழரின் அறத்தை அப்படியே எடுத்து நிறுத்துனுச்சுப்பா. எங்க வீட்டுல கூட கேட்டாங்க, ஏன் அவன் சிங்களவன் அடிபட்டுட்டான், அடிப்பட்ட சிங்களன்னு விட்டுட்டு போக வேண்டியதுனா, அவன் சாகதானே போறான், ஏன் அவனை காப்பாத்துறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தமிழர்கள் எவ்வளவுதான் முரட்டுத்தனம் இருந்தாலும் அந்த முரட்டுத்தனத்துலயும் ஒரு அறம்னு ஒண்ணு இருக்கும். அவன் அடிபட்டு கிடக்குறான் அப்படின்னா அவனை காப்பாற்றணும் அப்படின்றது, அதுவும் தன்னோட மருத்துவ வசதிகளை செஞ்சு அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறான்னு, அதுதான் தமிழரின் அறம் அப்படின்னு எங்க வீட்டுல சொன்னேன். ஒண்ணு இல்ல, சல்லியர்கள்னா என்ன, சல்லிய கிரியை அப்படின்னு சோழர்கள் காலத்துல அறுவை சிகிச்சை இருந்துச்சு. அறுவை சிகிச்சை எல்லாம் செஞ்சிருக்காங்க, மருத்துவமனைகள்லாம் இருந்திருக்கு என்ன. அந்த சல்லிய கிரியையிலேருந்து தான் சல்லியர்கள் அப்படின்னு இந்த வார்த்தை வருது. இது வந்து இந்த செவிலியர்கள் மாதிரி அவங்க வந்து இந்த மருத்துவத்துக்காக அங்க இருக்கிற போர் நடைபெற்றப்ப, இயக்கம் போர் நடத்திக்கிட்டு இருந்தப்ப அங்க அடிபட்டு விழுகின்ற நமது வீரர்களை அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகள் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மருத்துவ உதவிகளுக்கான சின்ன சின்ன இடத்துல பங்கர்களை உருவாக்கி தலைவர் வந்து இப்படி பண்ணியிருக்காரு. இப்ப அங்க என்ன கதைக்களம், இதுதான் கதைக்களம். அந்த எங்க என்ன நடக்குது அப்படின்றதான் கதை. அதுல அந்த பெண்மணி ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்க நல்லா நுட்பமா படத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க சல்லியரா அந்த இடத்துல வேலை செய்யும் மருத்துவ இதா இருந்து உதவிகள் செய்யறதுக்கும், அவங்க அப்பா கூடயும் கருணாசனும் அவங்க அம்மா கூடயும் அண்ணன் கூடயும் இருக்கிறப்ப 2 விதமான அவங்களோட கதாபாத்திர அமைப்பு இருக்கும். ஒண்ணு, இந்த இடத்துல வந்து உயிரை காப்பாற்றணும், சலனமே முகத்துல இருக்கக்கூடாது, எந்த எதிரி வரலாம், நல்லவனும் வரலாம், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் நுட்பமா நடந்திருக்கும். ஆனா அதே சமயம் அவங்க அம்மா அப்பா உயிரோட இருக்கிறப்ப, அண்ணன் கருணாஸ்லாம் இருக்கிறப்ப அப்ப எப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்றதையும் ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்க. எனக்கு என்னன்னா, அருமையான ஒரு தமிழ் முகம், அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு தமிழ் முகம், ஒரு தமிழச்சியின் முகம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. அவங்க அருமையா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். அதே மாதிரி நம்ம தம்பி ஒருத்தர் நான் மகாநாள்ல நடிச்சிருப்பாரு. அவர் இந்த படத்துல வந்து நான் மகாநாள்ல அவருக்கு வந்து ஒரு தவறான ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு தவறு செய்யற மாதிரி இருக்கும். இந்த கதாபாத்திரம் வந்து ஒரு மருத்துவர் கதாபாத்திரம். அருமையான தமிழ் பெயர்கள் எல்லா இடத்துலயும். அந்த தமிழ் பெயர்களை வச்சுக்கிட்டு அவங்க மருத்துவர்களா எப்படி போர் நடந்துட்டு குண்டு போட்டுக்கிட்டு இருந்தப்ப ஒவ்வொரு உயிரையும் காப்பாத்துனாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் மருத்துவ வசதிகள் இல்லாத இடத்துல கூட சின்ன சின்ன அளவுல அதை வச்சு இவர்களுக்கு அடிப்படும், இவங்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்து அந்த இடத்துல மருத்துவமனைகள் அமைச்சிருக்காங்க. அப்ப அந்த தம்பி ரொம்ப அருமையா அவரோட கதாபாத்திரத்தை புரிஞ்சு நடிச்சிருந்தார். இதுல என்னன்னா, எல்லா இடங்களும் நீங்க ஒன்னே ஒண்ணு பார்க்க முடியாது. அது என்ன தெரியுமா, தலைவரோட அந்த ப்ராசஸ் செயல்முறை ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சிந்திச்சிருக்காரு. இந்த இடத்துல அடிப்படுது, அப்ப இவங்களை எப்படி நம்ம காப்பாத்துறது, அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன பங்கர் ஒண்ணு வெட்டி அங்க வந்து நம்ம வந்து குண்டுகள் விழுந்தாலும் அவர்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும். இதுல என்னன்னா, நம்ம தமிழர்களோட உயிரை மட்டும் காப்பாற்றணும்னு நினைக்கல,
சிங்களவன் உயிரையும் சேர்த்து காப்பாத்தன்னு நினைச்சிருக்காரு பாரு. இவ்வளவு நல்லவரை நீங்க எங்கேயாச்சும் பாத்திருக்கேன். எங்க அண்ணன் சொன்னேன், அண்ணன் உங்க அண்ணன் நல்லவங்க சரிங்களா, அண்ணனோட அண்ணன் தலைவர் நல்லவங்க, நீங்களும் ரொம்ப நல்லவங்க, நாங்க அந்த மாதிரி நடப்புல இருக்க வேண்டாம்ல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நல்லவனா இருக்கிறப்ப நம்மள இந்த உலகம் போட்டு வதைக்குதுப்பா. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அத அப்ப அந்த 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 மாதிரி ஒரு அறத்ததையும் வந்து இந்த படத்துல வந்து முன்னாடி வந்து நிறுத்தியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடைசி காட்சி, அந்த சிங்களவன் வந்து அவனை தூக்கிட்டு ஓடுவார் இந்த மருத்துவர். அப்ப அந்த சிங்களவன் நினைச்சு பார்ப்பான் அவன் என்னென்ன கொடுமைகள் தமிழ் பெண்களுக்கு பண்ணான் அப்படின்ட்டு. ரொம்ப அருமையா ரொம்ப இயல்பா எடுத்திருப்பாரு இந்த படத்தை. அதுதான் கிட்டோட பலம். இன்னொன்னு அவங்க 2 பேரும் அந்த காதலிக்கிறவங்க, அந்த காதலிக்கிற ஒருத்தர் இறந்துடுறாருன்னா என்ன ஆகுது இந்த காதலிக்கிற பெண்ணுக்கு, ஒண்ணு உணர்ச்சி பூர்வமா இருக்கும். இதுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டது எது அப்படின்னா கருணாசன்ன வர காட்சிகள் தான். அது என்ன அப்படின்னா அது உண்மை சம்பவம் இல்லையா. நம்ம இயக்கம் போராடுது, இங்கேருந்து ரத்தம் கொண்டு போய் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். சீமானனை சொல்லி சொல்லி வருத்தப்படுவாங்க. அப்பெல்லாம் எனக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த காட்சி பாக்குறப்பெல்லாம். இந்த பூட்ஸ் காலால நம்ம இயக்கத்துக்கு ரத்தம் கொடுத்துருக்காங்க, அந்த ரத்தம் போய் சேரக்கூடாதுன்னு பூட்ஸ் காலால இந்த ஜாஃபர் சேட்டுன்னு ஒரு காவல்துறை அதிகாரி மிதிச்சிருக்காரு. சீமானனை சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க, அழுதுருக்காங்க சசமயம். அந்த ஜாஃபர் சேட்டுக்கு ஐயா கருணாநிதி வந்து இடங்கள் கொடுத்தாரு, பிளாட் கொடுத்தாரு. தெரியுமா அது உங்களுக்கு? நீ ரத்தத்தை, தமிழனோட ரத்தத்தை கீழே போட்டு பூட்ஸ் காலால மீறி அங்க ஈழத்துல எல்லாம் செத்து உழுவணும், நான் உனக்கு பிளாட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் கொடுத்திருந்தார் ஐயா கருணாநிதி. அரசாங்க நிலங்களை தூக்கி பார்த்துக்கோ யாருக்கான ஆட்சி அவர் நடத்தினார் 2009. அப்ப அந்த காட்சி அமைப்பை பாக்குறப்ப ஒன்னறியாம உனக்கு கஷ்டமாயிடும். என்னன்னா கருணாசனும் அருமையா நடிச்சிருந்தாங்க அந்த காட்சியில. எக்காரணத்தை கொண்டும் தலையை மட்டும் கீழே போட்டுறாதரா அப்படின்னு. வீரங்கப்பா, சுத்த வீரங்க. நம்மளுக்குலாம் அந்த வீரம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இருக்கு, அது இப்ப வருது. ஆனா அந்த 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 நிலத்துல இருந்தாங்க பாரு, தலைவனுக்கு கீழே அந்த இயக்கம் போராடுனுச்சு பாரு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்ல கேட்டுக்கோ, அவர்கள் அங்க இயக்கம் வச்சிருந்ததுனாலதான் 30 வருஷம் நம்மள உயிரோட விட்டானுங்க. இல்லைன்னா அப்பவே நம்மளை கொன்னுருப்பானுங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? நம்மள அப்பவே கொன்னுருப்பானுங்க. ராஜபக்சேயும் ஐயா ஸ்டாலின், இல்ல ராஜபக்சேக்கு முன்னாடி இருந்த கருணாநிதியும் அவரோட உறவுகள்லாம் சேர்ந்து நம்மளை கொன்னுருப்பானுங்க. இப்ப எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்ப இது வந்து ஒரு இயக்கத்தோட வரலாறு. அந்த இயக்கத்துல குண்டு போடுறத கூட அவங்க காமிக்கல. இப்ப திருமுருகன் அண்ணா நடிச்சிருந்தாங்க, அவங்களோட கதாபாத்திரமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவங்க சிங்களவனானே நடிச்சிருந்தாங்க. நீ அந்த படத்துல பாக்குறப்போ உனக்கு நெஞ்சு என்ன பதப்பதைக்குன்னா, கைய பின்னாடி கட்டி துப்பாக்கி எடுத்து தலைப்பட்டுல வச்சு சுட்டுருக்காங்க. எல்லாம் சொல்றானுங்க ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ்னு. இப்ப நம்மளுக்கு நடந்தது என்னப்பா? நம்ம என்ன நாயாப்பா தமிழர்கள்? நம்ம என்ன நாயா? இப்ப இதுல என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த படம் முடியுது. இந்த படம் முடியிறப்ப என் குழந்தைங்க எல்லாம் கேட்டாங்க, ஏன்ப்பா நம்மளெல்லாம் என்ன எதுக்காக இவங்க எல்லாம் சுட்டுறாங்க? நான் சொன்னேன், அவங்க தமிழர்கள்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க சுட்டு கொல்லப்பட்டாங்க. அதான் உண்மை. தமிழன், அவன் தமிழ் பேசினா, அவனை நிர்வாணமா நிறுத்தினா, அடிச்சு உடைச்சு எல்லாம் பண்ணான். ஏன் தெரியுமா? என் அடுத்த தலைமுறைக்கு இதை நான் கடத்தணும். அதற்கு ஒரு மிக சிறந்த ஆவணத்தை தம்பி கிட்ட வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாப்ப. இந்த படத்தை நீங்க ஓடிடி பிளஸ்ல போயிட்டு சல்லியர்களை நீங்க பாருங்க. எவ்வளவோ குப்பைகளை பாக்குறீங்க. தமிழர்களின் வீரமிகு வரலாற்றை, தமிழின் அறம் மிகுந்த அந்த வரலாற்றை நீங்க போய் பாருங்க. அந்த வரலாற்றை நீங்க பாக்குறப்ப அடுத்த தலைமுறைக்கு உங்க குழந்தைகளுக்கு அதை கடத்துங்க. அவன் தமிழன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக சுட்டு கொண்டாங்கடா அவங்கள அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்லணும். அதான உண்மை. தமிழ் பேசின ஒரே ஒரு காரணத்துக்கு தமிழன் அங்க சிங்களவன் சேர்ந்து சுட்டு கொண்டான். அவன் சிங்களவனா இல்ல திராவிடனான் அது வேற ஒண்ணு இருக்கு இல்லையா? இங்க இருக்கிற நம்ம ஹிந்துராம் அங்க போய் நம்மளை கொன்று குவித்து குண்டுகள் போட்டு இன அழிப்பு செஞ்ச ராஜபக்சே கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல வச்சு நீங்க வந்து போர்வையை போத்துறீங்க. அந்த ஹிந்துராமோட ஸ்டாலின் தினமும் உட்காந்து நடைப்பயணம் மேற்கொள்றாரு. இதையெல்லாம் மான தமிழர்கள் நாங்க பார்த்துட்டு இருக்கணும். அதானப்பா. அப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி வருதுல்ல, தமிழனை கொன்று குவித்தவனுக்கு சால்வை போடுறவன் பக்கத்துல உட்காந்து தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நடைப்பயணம் போறாருன்னா அவர் யாருக்கான முதல்வர் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ராஜபக்சே குடும்பத்துல நம்ம பேசிட்டு இருப்பாங்க. நீ சாதாரண, நான் உலகத்திலேயே மிக மோசமான கீழ்த்தரமான ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, உலகத்திலே வேற எங்கேயும் கிடையாது. இப்ப பக்கத்து மாநிலத்துல அவன் திருடுவானுங்க, ஆனா தன் மாநில மக்கள் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டான். ஆனா ஆந்திரால இருந்து வந்து இங்க உட்கார்ந்துகிட்டு தமிழன் கெட்டு போகணும், தமிழன் நாசமா போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே கூட்டம் இவர்கள் தான். இவர்களை நாம தேர்ந்து வேற எடுக்கிறோம். புரிஞ்சுக்கோ, இந்த மன குமுறெல்லாம் கேட்டுதானே ஆகணும். எனக்கு என்ன கேள்வினா, தமிழ் திரையுலகம் தானே பேர் இருக்கு, ஏன் இந்த தமிழ் திரையுலகத்துல தமிழர்களின் வரலாற்றை பதியக்கூடாது, தியேட்டர்கள் கொடுக்க மாட்டோம், திரையரங்குகள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்துச்சு. இப்ப எனக்கு என்ன புரியல அப்படின்னா, தமிழ்நாட்டுல தன் இன வரலாற்றை ஒருத்தன் படமா எடுத்து அந்த காட்சிகளை வலிமை மிகுந்த அந்த காட்சியை ஊடகத்தை அதை கொண்டு வராரு படமா.
அந்த படத்தை நீ திரையரங்களில் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன பெரிய லாடா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வருது. உதயநிதி ஸ்டாலின் வைக்கிறதா சட்டமா தமிழ்நாட்டுல? அவர் என்ன ராஜேந்திர சோழனா, ராஜராஜ சோழனா, இல்ல பாண்டியனா, இல்ல சேரனா? எங்க இருந்து ஆந்திரால இருந்து வந்து உட்காந்து நம்மள யாருப்பா அவங்க இது பண்றது இது தமிழன் அடிமையா வச்சிருக்குது? யாரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தமிழர்களை அடிமையா வச்சுக்கிறது? தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு பேர் கூட வைக்காம தென்னிந்திய நடிகர் சங்கம்னு பேர் வச்சிருக்காங்க. இவங்க ஆந்திரால இருந்து ஆள்களை கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சு கதாநாயகன், கதாநாயகி, இயக்குனர், இது தயாரிப்பாளர், நகைச்சுவை, இசை எல்லாம் அங்க கொடுத்துட்டு தமிழன் வந்து இந்த படங்கள் எல்லாம் பார்க்கணும், அவனுக்கான திரையரங்குகளை நான் கொடுக்க மாட்டேன், இவங்களுக்கெல்லாம் அந்த திரையரங்கு கொடுத்து பெரிய ஆளாக்கும் அப்படின்னா எதற்காக நான் தமிழ்நாட்டில் இந்த இவர்களோட படங்களை நான் பார்க்கணும்? நான் கேட்கிற கேள்வி சரியா இல்லையா? எல்லாருக்குமே கோபம் வரும். ஆனா ஒரு இப்ப யூதர்கள் வந்து இங்க ஹாலிவுட்ல படம் வெளியிடறானா இல்லையா? அவன் வெளியிடறான்ல, சின்லெஸ் லிஸ்ட் வெளியிட்டான்ல, போச்சுல, அவன் தன் இன அழிப்பை வந்து பதிவு செய்யறான்ல திரைப்படங்களா. தமிழ்நாட்டுல திரைப்படங்களை எங்களால பதிவு செய்ய முடியல அப்படின்னா வேற எங்க நாங்க பதிவு செய்வோம்? ஆந்திரால போய் பதிவு செய்வோமா? இந்திய அரசாங்கம் இந்த படத்துக்கு சான்றிதழ் கொடுத்திருக்கு, உண்டா இல்லையா? இந்திய அரசாங்கம் வைக்கிறதா சட்டம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இந்திய அரசாங்கம் கொடுத்த இந்த சான்றிதழை தாண்டி தமிழ்நாட்டுல தனியா தணிக்கை குழு உதயநிதி ஸ்டாலின் வச்சிருக்காரா? சொல்ல, உதயநிதி ஸ்டாலின் வச்சிருக்காரா? இவர் யாரு முதல்ல? உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களுடன் மகன் என்பதை தவிர இவருக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு? எத்தனை நாள் இப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க போறோம் உங்களோட இந்த இந்த ஆட்டத்தெல்லாம்? இந்த தேர்தலை முடிச்சு ஒண்ணு. இந்த தேர்தலை நீ திராவிடத்தை ஒழிக்கல அப்படின்னு வச்சுக்கேன், அவங்க நம்ம மேல குண்டு போட்டு கொண்டுட்டு ஆளுங்களை வேற எங்கேயாச்சும் கூட்டு வருவானு எல்லா வேலையும் பண்ணுவானுங்க அவங்க. நான் சொல்றதெல்லாம் மிகைப்படுத்தி சொல்லல, இது நடக்கும். இவங்க கொண்டு வந்து குமிச்சுட்டு இருக்காங்க பாரு, வடநாட்டுல இருந்தும் ஆந்திரால இருந்தும் ஆட்களை கொண்டு வந்து இந்த வேலைகளை செய்யறதுக்கு தான் அவங்க செய்வாங்க. இப்போ உங்களுக்கு புரியுது, ஒரு திரைப்படத்தில் தன் இன அழிப்பை கூட காட்டல, சில காட்சிகள் வச்சிருந்தாங்க. மத்தபடி அங்க எங்க மருத்துவ வசதிகள் எப்படி நடந்துச்சு, அந்த இடத்துல கூட மருத்துவ வசதிகள் வைக்கணும்னு ஒரு தலைவன் வந்தானே, எப்பேற்பட்டது தலைவன் பாரு. அதை வெளியில காட்டக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் கொடுத்த பிறகும், அரசாங்கம் சான்றிதழ் கொடுத்துருச்சு, இந்திய அரசாங்கம் தணிக்கை கொடுத்துருச்சு. நீங்க பண்றீங்க அப்படின்னா எதற்காக நாங்க தெலுங்கர்கள் நடிக்கிற படங்களை நாங்க தமிழ்நாட்டில் பார்க்க வேண்டும்? ஆந்திரால இருந்து வர படம் கிடையாது. ஆந்திரால இருந்து நடிகர்களை கூட்டிட்டு வந்து, இல்ல ஆந்திராவத்தை பூர்வீகமா கொண்டு வந்து திரைப்படம் தயாரிப்பு, இது இயக்கம், நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் நாங்க வந்து உட்காந்து பார்த்துட்டு கை தட்டி சிரிக்கணும் நீ சன் டிவில போடுறத. அப்படிதானப்பா எல்லாம்? அது உனக்கு கோவம் வருதா இல்லையா? ஒரு மான தமிழன் எந்த கட்சியில வேணாலும் இரு, நீ திமுகலரு, அதிமுகலரு, இல்ல தாவேக்காலரு, எந்த கட்சியில வேணாலும் உனக்கு கோவம் வருமா வராதா? இது என்னடா, இது ஒரு அநியாயம் தமிழ்நாட்டில் நடக்குது, இது என்ன ஒரு அநியாயம்? 2026 இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கேன்னு உனக்கு தோணுமா தோணாது? நான் கேட்கறது என்ன தப்பா கேட்கிறேன்? எல்லா மனுஷனுக்கும் மானரோஷம் இருக்கு. மானரோஷம் இருக்கிறவன் கேள்வி கேட்கிறேன். மானரோஷம் இல்லாத பத்தி எனக்கு கவலை கிடையாதுப்பா. எனக்கு கோவம் வருது, நான் கேள்வி கேட்கிறேன். நான் என்ன தப்பா கேட்கிறேன்? நான் கெட்ட வார்த்தை பேசுனா இல்ல, என்னுடைய கேள்விகளை வைக்கிறதுக்குள்ள எனக்கு உரிமை கிடையாதா? சொல்லு. நீ படம் எடுத்தா வெளியிடக்கூடாது, நீ பேசக்கூடாது, நீ எதுவுமே பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் புடுங்கிறதுக்கு தான் பெரியார் அப்படின்னா அப்ப எரிச்சல் வருமா வராது அவனுக்கு? சொல்லு. இந்த திரைப்படத்துல என்ன தவற காமிச்சிட்டாங்க? அப்ப நீங்க இல்லாத ஒண்ணு போராட்டத்தை படமாக்கி கொண்டு வந்து விடுவீங்க. ஆனா நடந்த போராட்டத்தை அதன் உண்மையான சான்றுகளோடு தம்பி கிட்டு கொண்டு வந்து கொடுத்தாருன்னா அவரோட படத்தை வெளியிடக்கூடாது இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு கொடுங்கோன்மை ஆட்சியில நடக்கிறோம் பாரு. தெலுங்கு கொடுங்கோன்மை ஆட்சியாளரா ஸ்டாலின் மாறிட்டார். விசாலா ஆந்திரா அமைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்றதுப்பா. அவங்க முன்னாடியே அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பாத்துக்கோ, எதற்காக இவங்களுக்கு நம்ம வாக்கு அளிக்கணும் அப்படின்னு சிந்தி. இந்த திரைப்படத்தை நீங்க அனைவரும் போய் ஓடிடி பிளஸ்ல பாருங்க. இந்த திரைப்படத்தை நீங்க ஓடிடி பிளஸ்ல பார்த்துட்டு இந்த திரைப்படத்தை உங்கள் குழந்தைகளுக்கு காண்பீங்க. உங்க குழந்தைகிட்ட சொல்லுங்க, போய் தேவையில்லாத இந்த சின்ன திரை, நாசமா போற சின்ன திரையை பார்க்காதீங்க, அதை விட்டுருங்க, அது வேண்டாம், அது சாத்தானின் சித்தாந்தம் சின்ன திரையெல்லாம் தமிழ்நாட்டில். இந்த திரைப்படத்தை காமிங்க உங்க குழந்தைங்களுக்கு. அவன் கேட்பான் ஏன் சுட்டாங்கன்னு, நீ சொல்லு தமிழ் பேசினதெல்லாம் சுட்டாங்க, அவன் மனசுல அது விதை அடுத்த தலைமுறையை தயார்படுத்து. இதெல்லாம் இப்படியே விட்டுட்டு போயிட முடியாது. 2026 இதற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். திமுகன்ற அந்த கொடுங்கோன்மை சக்தியை அழிக்க வேண்டும். சரியா? அப்ப இந்த படத்தை முடிஞ்ச அளவு கூடிய விரைவில் ஓடிடி தளம் ஐயா கேபிள் சங்கருக்கு ரொம்ப நன்றி. இந்த திரைப்படத்தை நீங்க அனைவரும் பார்த்து உங்கள் குழந்தைகளையும் பார்க்க வையுங்கள். தம்பி கிட்டு நல்ல திரைப்படங்களை எடுப்ப. இன்னும் அண்ணன் சீமான் அண்ணன் முதல்வரான பிறகு மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் உன் படத்துல நடிப்பாங்க. நீ எங்க இருந்தாலும் நல்லா. சரியா? நன்றி.